இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் ஒற்றுமை பொங்கல் விழாவில் பல்வேறு கலாச்சார போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி டிஎஸ்கே குழுமத்தின் தலைவரும் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் கேட்டுக்கொண்டார். கோலம் போடும் போட்டி, பொங்கல் வைக்கும் போட்டி, உரி அடிக்கும் போட்டி உட்பட நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இவற்றில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் தைப்பூச திருநாளுக்கு பத்துமலை திருத்தலத்தில் கூடும் பக்தர்களில் சுமார் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படவிருக்கிறது. இந்த வர தைப்பூச காலகட்டத்தில் எங்கள் தேவஸ்தான தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க, 1 லட்சம் பேருக்கு இலவசமாக அன்னதானத்தை நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு எல்லாரும் அவங்க பங்கு, அதாவது வாலண்டியர்ஸ் அவங்க பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கி இந்த வாலண்டியர்ஸ் ரெக்யூப்மெண்ட் டிரைவ் சொல்லிவிட்டு அதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னொன்று இது கடமைப்பட்டிருக்கோம். வர 19ஆம் தேதி ஜனவரி தை பொங்கல், நாங்கள் நேஷனல் யூனிட்டி பொங்கல் சொல்லிவிட்டு ஒத்துமை பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். அந்த பொங்கல் விழாவில் எல்லாருக்கும் அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டது. அது பல போட்டிகளை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பல போட்டிகளை பார்த்திங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தோட சேர்ந்த போட்டிகள், தவுள் அடி, உரி அடி, கையில் இருக்குது, பழமை கோலங்கள் போட்டி, அதே நேரத்தில் தோரணம் பின்னர் பூச்சி போட்டி, இதெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோமா, எல்லாத்துக்கும் இது தெரிய வரணும். எப்படி இந்த போட்டிகளாக இருக்குது, இதுதான் நம்மளோட கலாச்சாரமா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் செய்கிறோம். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் இது கலந்துக்குங்க. இந்த அன்னதான நிகழ்ச்சியில் அனைவரின் பங்கேற்பும் இருக்க வேண்டும் என தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டதால் தொண்டூழியர்களை முன்கூட்டியே இணையம் வாயிலாக பதிவு செய்யும் இயக்கத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சிவகுமார் இத்தகவலை வெளியிட்டார்.